ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்னோடய ரொட்டீன் vlog பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே ரொட்டீன் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். எவ்ரி தேர்ஸ்டேஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடை டீப் க்ளீன் பண்ணுவேன். அந்த வாரத்தில் ஒரு நாள் தான் நான் டீப் க்ளீனிங் எல்லாமே பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் டீப் க்ளீனிங் பற்றிலாம் காட்ட போகிறதில்ல. நிறைய பேர் இப்போ கொஞ்ச நாளாகவே என்கிட்ட கமெண்ட்ஸில் க்ளீனிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. எத்தனை பேருக்கு அதை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சீக்கிரமே அதை பற்றின ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சமாக க்ளீனிங் காட்ட போகிறேன். அப்புறமா வந்து லஞ்சுக்கு சமைக்க போகிற ரெசிபீஸ், அடுத்ததாக என்னோடய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் இதெல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேர்ஸ்டேஸ் மார்னிங் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பெட்டை க்ளீன் பண்ணுறேன். அதாவது பெட் கவர்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுவேன். டூவே கவர்ஸ், அதுக்கப்புறமா பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு பெட்டை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கும் காலையில். ஸோ எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எப்போயுமே டெய்லியுமே நம்ம எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு பெட்டை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதோ வீடே ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்ட ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக நம்மளோட பெட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ பெட்டு வந்து கவர்ஸ் எல்லாம் மாற்றினால பழைய கவர்ஸ், அதாவது வாஷ் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் மிஷினில் போட்டுட்டு மிஷினை ஆன் பண்ண போகிறேன். நான் இந்த மாதிரி பெட்ஷீட் மாற்றுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து அந்த டூவே கவர்ஸு, பெட் ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறமா பில்லோ கவர்ஸு, துண்டு இதெல்லாம் வந்து ஒரு வாஷ் போட்டுருவேன். துணி இதெல்லாம் துவைக்கிறோம் அப்படின்னா அது தனியாக வாஷ் போடுவேன். ஸோ மிஷினில் வந்து எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணிவிட்டு டிட்டர்ஜென்ட் எல்லாமே ஊற்றிட்டு நம்ம வந்து மிஷின் ஆன் பண்ணிடலாம். இப்போ வாஷிங் மிஷின் வந்து துணியை சூப்பராக துவைச்சிட்ருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டும் குவிக்காக சிம்பிளாக இன்றைக்கி ஓட்ஸு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து என்னோடய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் என்னோடய இயரிங் பாக்ஸு. இந்தியா போயிட்டு வந்தப்போ அந்த டைமில் நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இதுக்கு முன்னால் நான் வந்து மொத்தமாக பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு அது வந்து நம்ம எங்கேயும் வெளியில் கிளம்புறப்போ தோடு மாற்றணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை தேடி எடுத்து மாற்றுறதுக்குள்ளே. ஸோ இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹேண்டியாக தெரிஞ்சுது. நல்ல ரிவ்யூஸும் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் இந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். உண்மையாகவே இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன சின்னதாக இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம பெரிய ஜிம்கி மாதிரி இருந்ததுன்னா ஒன்று தான் வைக்க முடியும், இல்லைன்னா நீங்கள் பேராகவே அப்படியே வச்சுக்கலாம். எனக்கு வந்து பர்சனலி ஜிம்கி டைப் இயரிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதில் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து சின்ன சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே டைப் ஆஃப் இருக்கிற அந்த மாடல், அதாவது ரிங் டைப் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஒரே இதில் கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், சின்ன சின்னதாக வளைய மாதிரி இருக்கும். அது கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் தொங்குற மாதிரியான இயரிங். இது ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து மயில் டைப்பில் இருக்கிற ஒரு இயரிங். இது இப்போ நான் உங்களுக்கு ரேண்டமாக காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான இயரிங் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அந்த ரெட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது பாருங்கள், இது வந்து நல்ல ஒரு நேவி ப்ளூவில் உள்ள ஒரு இயரிங். ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோடு வரும். அடுத்து பேர்ல் இயரிங். இது ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே நீங்கள் வந்து வெஸ்டர்ன் வியர்ஸ்க்கெலாம் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பாருங்கள், இப்படி என்னோடய இயரிங் எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக இன்னொரு பாக்ஸ் நான் வச்சுருக்கேன். இது வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினேன். இது வந்து டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ்லாம் இருக்கும்ல, இது வந்து பாருங்கள் பிளாக் பீட்ஸ் உள்ள ஒரு நெக்லஸ் டைப். இது அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா லாங் செயின். இதுவும் பிளாக் பீட்ஸ் உள்ளது தான், ஆக்சிடைஸ் ஜுவல்லரி. இதெல்லாம் அதோட கலர் மாறாமல் அப்படியே புதுசு மாதிரியே இருக்கணும் அப்படின்றனால
நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஜிப்லாக்லேயே போட்டு தனித்தனியா வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் என்னோட கொஞ்சம் இது பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி இதில வந்து தனித்தனியா நான் வந்து செக்ரிகேட் பண்ணி இந்த ஒரு பாக்ஸும் வச்சுருக்கேன். ஸோ என்னோட இயரிங்ஸா இருக்கட்டும், என்னோட ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியா இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து இந்த மாரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இத எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்ப சமையல் ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கீரை வந்து ஒரு பொரியல் பண்ண போறேன், வேர்க்கடலைலாம் சேர்த்து. இங்க வந்து இந்த மாரி பேபி ஸ்பினாச்சுன்னு சொல்லி உங்களுக்கு கவர்ஸ்ல கிடைக்கும். ஸோ அத நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப இத வந்து நல்லா நம்ம பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க பருப்பு போட்டும் செய்யலாம், இல்ல பொரியல் டைப்ல செய்யலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கீரை சாதம், அப்புறம் வந்து பாலக் பன்னீரு, அந்த மாதிரி எல்லா விதமான ரெசிபீஸ்க்கும் நீங்க இந்த கீரைய யூஸ் பண்ணலாம். இங்க வந்து இந்த வெரைட்டி தான் மோஸ்ட்லி கிடைக்கும். ஸோ நம்ம ஊர் கீரைங்கள்லாம் வந்து இங்க அவ்வளோ தூரம் கிடைக்காது. அதுவுமே கிடைச்சாலும் முருங்கைக்கீரை மட்டும் கிடைக்கும் இங்க இந்தியன் ஸ்டோர்ல. ஸோ இப்போ வந்து நான் கீரை எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாரி ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போறேன். ஸோ அதுக்கு தேவையான கடலை பருப்பும், துவரம் பருப்பும் நான் வந்து இந்த மாரி நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ நல்லா ஊறிடுச்சு. மறுநாள் நம்ம செய்றதுக்கு ஈஸியா இருக்கும். சம்டைம்ஸ் காலையில ஊற வைக்க மறந்துருவேன். ஸோ அதனால நான் மொத நாளே எப்பயுமே இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு ஊற வச்சுருவேன். ஸோ இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிக்கிறதுக்காண்டி ஒரு கொலாண்டர்ல சேர்த்துரலாம். இப்ப அடுத்ததா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சிருந்தேன். ஒரு லெமன் சைஸ் புளி. அதையும் தண்ணி வந்து கரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப குழம்பு தாளிக்கிறதுக்கு இங்க ஒரு பேன் நான் சூடு பண்ணிக்கிறேன். இப்ப இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில தாளிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா அதில வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்த நான் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். அதையும் இதில சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது வந்து நல்லா வதங்கணும். இதோட கலர்லாம் கொஞ்சம் லேசா மாறி வந்தா போதும். அடுத்த பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அது ரொம்ப ப்ரவுன் ஆக தேவையில்ல. நல்லா அத வந்து வதக்கி விட்டுடலாம். இப்ப சைமல்டேனியஸா பார்த்தீங்கன்னா, நான் வந்து கீரை பொரியலும் செய்ய போறேன். இந்த கீரை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வேர்க்கடலைய உங்களுக்கு தேவையான அளவு வறுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கிற கீரை அளவுக்கு நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் வேர்க்கடலைய இந்த மாரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ப்ரவுன் ஆகும் இல்லையா? அந்த அளவுக்கு வந்து நல்லா அத வறுத்துக்கோங்க. இப்ப குழம்புக்கு வந்து நம்ம ஒரு சின்ன தக்காளி சேர்க்க போறோம். வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமா தக்காளிய வந்து அதில சேர்த்துடலாம். இப்ப தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அதனால ஒரு மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா, சீக்கிரம் வந்து இது வதங்கிரும். ஸோ நல்லா அத வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்ப நம்மளோட வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வறுபட்டுருச்சு. நான் இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்க போறேன். இதில தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம வந்து கோர்ஸான பவுடர் மாரி இத அரைக்க போறோம். இப்ப இது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த கீரை பொரியலுக்கு நம்ம வேர்க்கடலை எவ்வளோ சேர்த்தோமோ, அதே அளவு துருவுன தேங்காவும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் துருவுன தேங்காய் சேர்க்கிறேன். இதையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ற மாதிரி நல்லா வறுத்துக்க போறோம். கொஞ்சம் லேசா ப்ரவுன் ஆகணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு காஞ்ச மிளகா வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். 2 இல்ல 3 சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி. இப்ப இது எல்லாமே நல்லா வறுபடட்டும். நல்லா உங்களுக்கு லேசா ப்ரவுன் ஆகும். தேங்காவோட வாசமும் நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வந்து இத வறுத்துக்கலாம். இப்ப குழம்புக்கு வந்து நம்ம புளி கரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அதுக்கு வந்து தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கிறேன். இப்ப குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம்.
இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து குழம்போட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி வதக்கணும் இல்லையா? அது வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மூடி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு தக்காளி மசிஞ்சு வந்துடும். நல்லா அதை வந்து கிளறிட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா உங்களுக்கு கொதிக்கணும். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம கொதிச்சா தான் அடுத்து வந்து உருண்டையை சேர்க்க முடியும். எடுத்தோனே நீங்கள் உருண்டை சேர்த்தீங்க அப்படின்னா குழம்பு அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டைக்கு அரைச்சிட்டு அதை உருட்டி அப்படியே சேர்த்துடலாம். ஒரு சிலர் வந்து வேக வச்சு செய்வாங்க. நானுமே முன்னெல்லாம் வேக வச்சு தான் செஞ்சுருக்கேன் உருண்டையை. பட் இப்போலாம் வந்து நான் அப்படியே பச்சையாக உருட்டி தான் சேர்க்குறேன். உடையாமல் நல்லா வரும். இப்போ தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து கோஸாக அரைக்கணும். கீரை தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கூடவே இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ லேசாக அது வந்து ப்ரௌன் ஆகும் இல்லையா? அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரைக்கு வெங்காயம் நிறையா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வேர்க்கடலையும் தேங்காயும் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கோர்ஸான பொடி மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரை பார்க்குறதுக்கு இப்படி நிறையா இருக்கும். ஆனால் வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனால் நீங்கள் எடுத்தோடனே உப்பு சேர்க்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சுருங்கி வந்துருச்சு. நம்ம சேர்த்ததை விட 1/4 ஆகிடும் குவான்டிட்டி. இப்போ நல்லா வந்து இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எப்பயுமே நீங்கள் கீரை குக் பண்ணுறீங்க அப்படின்னா மூடி போடாமல் தான் நீங்கள் குக் பண்ணணும். அப்போ தான் கலர் வந்து ரீட்டைன் ஆகும். இப்போ கடைசியாக வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா வேர்க்கடலை பொடி, அதை வந்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக மிளகாய் வேர்க்கடலை வறுத்து இதில் சேர்த்துருக்கோம். ஸோ இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பருப்பு உருண்டைக்கு நான் அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் வெள்ளைப்பூடு, சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஊற வச்சுருந்த பருப்பையும் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அதை வந்து கோஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி பாக்கி இருக்க பருப்பையும் ஃபுல்லாக அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள் உருண்டைக்கு எல்லா பருப்பையுமே நான் அரைச்சிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வந்து சாதம் வடித்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதுக்கு தேவையான சாதத்தை அடுப்பில் வச்சாச்சு. அது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து உருண்டைக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக அதில் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக நம்ம தேங்காய் சில்லு இருக்கும் இல்லையா? அதை வந்து பொடியாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். உருண்டைக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி கொப்பரை இருக்கும் இல்லையா? அதில் வந்து சும்மா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த ஆவியில் வேக வச்சுட்டு கூட நீங்கள் குழம்புல சேர்க்கலாம். அப்படின்னா உங்களுக்கு குழம்புல உடையாமல் வரும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி என்னைய மாதிரி டேரெக்டாகவே உருட்டி போட்டுடலாம். உடையாமல் வரும் உங்களுக்கு. இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா டைட்டாக அந்த உருண்டை பிடிச்சி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக மட்டும் நீங்கள் இதை உருட்டணும். கொஞ்சம் நீங்கள் வந்து சரியாக உருட்டல அப்படின்னா உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா டைட்டாக அந்த மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பு வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த உருண்டை எல்லாத்தையும் நல்லா அதை வந்து திரும்ப ஒரு வாட்டி நல்லா கொஞ்சம் டைட்டாக உருட்டிட்டு நீங்கள் வந்து அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். எடுத்தோன்னே எல்லா உருண்டையும் சேர்க்காம ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்த உருண்டெல்லாம் சேர்க்கலாம்.
இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி போடாமல் எடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா உருண்டை எல்லாமே நல்லா உங்களுக்கு வெந்து வர ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுத்த பேட்ச் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடையாமல் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ எல்லா உருண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு 5லேருந்து 7 நிமிஷம் பக்கம் நல்லா அதை வந்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு உங்களுக்கு ரெடி ஆயிரும். எப்பயுமே பருப்பு உருண்டை குழம்பு, அதுக்கப்புறமா வத்த குழம்பு இதுக்கெல்லாம் வந்து அப்பளம் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன். அப்பளம், வத்தல், வடகம் இது எல்லாமே பெஸ்ட்டு காம்பினேஷன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சாப்பாட்டுக்கு வந்து ஒரு 2, 3 அப்பளம் மட்டும் நான் வறுத்துக்கிறேன். ஸோ இப்போ லஞ்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சாதமும் நான் வடிச்சிட்டேன். இப்போ அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா லஞ்சை சர்வ் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதாங்க, லஞ்சை சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பரான கீரை பொரியல், வேர்க்கடலை அதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். அடுத்ததாக வந்து சுட சுட சாதம். நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு கேட்குறீங்க நான் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து ரெகுலராக பாஸ்மதி ரைஸ் தான் சாப்பிடுவோம், நார்மல் ரைஸ் சாப்பிட்றது கிடையாது. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது லஞ்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ், ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.